இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு நம் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் விடையிலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பால் பெருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இந்த தாவரத்தோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இலைகளில் வந்து 2 இலைகள் பச்சையாக இருக்கும், 2 இலைகள் வெண்மையாக இருக்கிறத பார்க்கலாம். அதோட காம்பு நுனி பகுதியில் வெண்மையாக இருக்கக்கூடிய இலைகள் கொஞ்ச நாள் ஆகும்போது அது பச்சையாக மாறும், மீண்டும் வெண்மையாக 2 இலைகள் முளைத்து வருவதை பார்க்கலாம். கேரளாவில் நாகர்கோவில் பகுதிகளில் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இந்த பால் பெருக்கி இருக்கிறது. இந்த பால் பெருக்கியுடைய இலைகள், அதே போல் இதோட வேர், இதோட தண்டு பகுதி, இது எல்லாமே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடியது. பொதுவாக மிருக ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி மனிதர்களுக்கான ஆயுர்வேதம் இருக்கிறதோ அதே போல் மிருகங்களுக்கான ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட நூல்களில் இந்த பால் பெருக்கியை பொறுத்தவரையிலும் பால் பெருக்குவதற்காகவும் அதே போல் அந்த பசுவுடைய ஆரோக்கியத்திற்காகவும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகையாக இது இருக்கிறது. இந்த பால் பெருக்கியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது பெருங்குடல்களை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். அந்த பெருங்குடல் பாதிப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை மோஷன் போயிட்டே இருக்கும். மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி மாதிரி மோஷன் போகும். நாள் ஆக ஆக மோஷனோடு சேர்த்து சளி போக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சளியோடு கூடி வெறும் இரத்தமே உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு பிரச்சனை அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக கடுமையான ஒரு நோய். இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த பால் பெருக்கிக்கு உண்டு. பால் பெருக்கியை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் காலை ஒருவேளை மட்டும் ஒரு 30 மில்லி அளவுக்கு, அல்லது பால் பெருக்கியுடைய உலர்ந்த இலைகளை இட்டு கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயமாக இருந்தால் 50 மில்லி அளவுக்கு காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இந்த பால் பெருக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில், இந்த குளிர் காலத்தில் ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு வளரக்கூடிய ஒரு தாவரம். கோடைக்காலம் ஏற்படும் போது அதிகமான வீரியம் இல்லாத ஒரு தாவரமாக இது மாறுறதுனால பாரம்பரிய மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலத்திலேயே இந்த இலைகளை எல்லாம் எடுத்து நன்றாக உலர வைத்து எரித்து அதை சாம்பலாக்கி வைத்து கொள்வார்கள். இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பாரம்பரிய மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு வைத்தியரை போய் பார்க்கும்போதும் வெண்மை நிறமான ஒரு பவுடராக அதை கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு சிட்டிகை எடுத்து வெந்நீர் அல்லது மோரில் கலந்து 3 நாள் சாப்பிடுங்க, சரியாயிரும்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வயிற்றுப்போக்கு, அஜீரணம் சம்பந்தப்பட்ட வயிற்றுப்போக்கு, அல்லது பேதின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அல்லது சீத பேதின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அடிக்கடி மோஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, இந்த 4 வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பால் பெருக்கியை பதப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு மோரில் கலந்து ஒரு 3 நாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்லுவாங்க. அந்த 3 நாட்களுக்கும் பார்த்திங்கன்னா வெறும் அரிசி கஞ்சி அல்லது அந்த கஞ்சியில் சிறிதளவு நெய் அல்லது ஜீரகம் மட்டும் போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பத்தியத்தை கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு கடினமான ஒரு வயிற்றுப்போக்காக இருந்தாலும் உடனே அது மறைந்து போகிறத பார்க்கலாம். ஆனால் அந்த பால் பெருக்கியுடைய உண்மையான மருத்துவ குணமே பார்த்திங்கன்னா அந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு, ரொம்ப க்ரானிக் கேசஸாக இருந்தால் மதிய ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த வயிற்றிலிருந்து வெளியேறுகின்ற அந்த மோஷன்ஸுடைய ஃப்ரீக்வன்சி குறையிறத பார்க்கலாம். 15 முறை 12 முறை செல்லக்கூடிய மோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு 5 முறை 4 முறைக்கு குறையிறத பார்க்கலாம். அதே போல் மாதத்திற்கு 10 முறை 15 முறை மியூக்கஸ் மற்றும் மோஷனில் சளி மாதிரி போகக்கூடியது போய் ரத்தம் கலந்து போகக்கூடிய மோஷன்ஸ் எல்லாம் ஒரு 3 மாதத்திலேயே குறைந்து நின்று போவதை பார்க்க முடியும். ஏன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் பிரச்சனை ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படும். ஏன்னா உதிரம் வெளியில் போக ஆரம்பிக்கும். ரத்தம் வெளியில் போகும்போது உடம்புடைய ஹீமோக்ளோபினுடைய அளவு மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும்.
அதே போல் அவர்களுக்கு வந்து அதிகமான தண்ணீர் சத்து உடல்லேருந்து வெளியேற போகிறதுனால டீஹைட்ரேஷன், அது கூட வந்து அனீமியா சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அது ரெண்டும் ஏற்படுறதுனால மிகப்பெரிய அளவில் வந்து அவசர சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அடிக்கடி ஏற்படும். இதை குறைத்து குணமாக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விதைப்பையுடைய இரத்த குழாயில் ஏற்படுகின்ற ஒரு அடைப்பு, வெரிகோசீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. குழந்தை பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு டாக்டர்கிட்ட பரிசோதனை செய்யும்போது அவங்க ஆண்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு பரிசோதனை வந்து அவங்களுடைய விதைப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. விதைப்பையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் அடைப்பு சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையை சரி செய்யும் போது தான் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை கணிசமான முறையில் அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது சம்பந்தப்பட்ட வெரிகோசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கக்கூடிய சக்தி இந்த பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலுக்கு உண்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிலருக்கு அந்த வெரிகோசீலுக்கு தேவையான அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட அவர்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கையிலேயோ திறனுள்ள உயிரணுக்கள் சொல்லக்கூடிய அதோட குவாலிட்டிலேயோ அதிகமான ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி மாற்றத்தை சரி செய்யக்கூடிய சக்தி கூட இந்த பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலுக்கு உண்டு. ஸோ அதுவாக அந்த காலத்தில் குழந்தையின்மையுடைய சிகிச்சை பெரும்பாலும் பார்க்கும்போது அந்த குழந்தையின்மை சிகிச்சைக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை 1 கிராம் அளவுக்கு சிறிதளவு பசு வெண்ணெயில் கலந்து காலையில் ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலத்திற்கு தொடர்ந்து கொடுப்பாங்க. இந்த 3 மாத காலத்திற்கு அவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அசைவ உணவை தவிர்க்க சொல்லுவாருங்க. புளிப்பு சம்பந்தப்பட்ட காரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து ஒரு சாத்விகமான உணவு எடுத்துக்கொள்ள சொல்லுவாங்க. இதை ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கொள்ளும்போது அந்த வெரிகோசீலில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அடைப்பு மறைந்து போகிறதையும், அதனால் உயிரணுக்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அதே போல் திறனுள்ள உயிரணுக்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சிறிது சிறிதாக மறைந்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாவரம் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஸோ இந்த பால் பெருக்கியை பொறுத்தவரையிலும் உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெரிகோசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனை பெயரில் சரியான முறைப்படி இந்த பால் பெருக்கியை ஒரு மருந்தாக உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளையும் தீமைகளையும் கண்டு பயந்து ஒதுங்கிவிடாமல் அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தினங்களுக்கு முன்பு தீபாவளி பண்டிகையை இந்தியா முழுக்க வெகு சிறப்பாக கொண்டாடினோம். சமய பேதங்கள் இல்லாமல் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை இருந்ததை நாம் மறக்க முடியாது. மக்கள் பட்டாசுகள் வெடித்து, புத்தாடைகள் அணிந்து, இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் இந்த சென்னை போன்ற நகரங்களை விட்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கெல்லாம் நெடுந்தூரம் பயணம் செய்து தங்களுடைய பல்வேறு இடர்பாடுகளுக்கு நடுவேயும் கூட அந்த பண்டிகையை கொண்டாடுவதில் எவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு உற்சாகமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிந்தது. வெகு சில பண்டிகைகளுக்குத்தான் இப்படி நாடு தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் உருவாகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் ஒரு அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை திகழ்ந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு பண்டிகையினுடைய மகிழ்ச்சி என்பது மேலும் மேலும் அது மகிழ்ச்சிகரமாக மாறுவது என்பது அது நமக்கு தீமைகளை விட நன்மைகளை அதிகம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அப்படி பார்க்கிற போது சில விஷயங்கள் இந்த தீபாவளி பண்டிகையின் போது அது எப்பொழுதுமே விமர்சனத்திற்கு உரியதாக இருந்த போதும் கூட இந்த பண்டிகையோடு தொடர்பில்லாத பல விஷயங்கள் காலப்போக்கில் இந்த பண்டிகையோடு இணைந்து மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சிறு சிறு எதிர்மறையான அம்சங்களை விளைவிக்கக்கூடியவையாக அவை இருப்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் இந்த நடந்து முடிந்த தீபாவளி பண்டிகையில்
நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியவை என்னவென்பதை பற்றி நாம் இங்கே சில வார்த்தைகள் பேசுவது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் தொடர்பான விஷயம், அதை பார்க்கிற போது நமக்கு சில அடிப்படையான கேள்விகள் எழுகின்றன. பொதுவாக வான வேடிக்கைகளை விட்டு அல்லது அந்த வண்ணமயமான பட்டாசுகளினுடைய அந்த மகிழ்ச்சியில் நாம் அனைவருமே பங்கேற்றோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் அன்றைக்கு சென்னை கடற்கரையில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான மக்கள் வான வேடிக்கைகளை விட்டு மகிழ்ந்த அந்த காட்சியை பார்த்தோம். ஆனால் இதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முக்கியமாக அதிகமாக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகள், இது சம்பந்தமான பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருந்தும் கூட அவற்றை மீறி தொடர்ந்து இந்த பண்டிகை தினத்தை ஒட்டிய தினங்களில் மிகப்பெரிய அளவிற்கு சக்தி வாய்ந்த அந்த பட்டாசுகள், அதாவது அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன என்பதை நாம் நேரடியாக பார்த்தோம். ஏனென்றால் அரசு தெளிவாக உத்தரவிட்டிருந்தது, ஒரு குறிப்பிட்ட அளவு டெசிபலுக்கு மேல் வெடி சத்தம் எழுப்பக்கூடிய பட்டாசுகளை விற்கக்கூடாது என்ற விதிமுறை இருந்தும் கூட அது வெளிப்படையாக மீறப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, அந்த காற்று மாசினுடைய ஒலி அளவு, அதாவது பொதுவாக பகலில் 55 டெசிபலுக்கும் இரவில் 45 டெசிபலுக்கு மேலும் போகக்கூடாது என்று இருக்கக்கூடிய அந்த ஒலி அளவு என்பது கிட்டத்தட்ட 80-85% வரைக்கும் கூட சென்னை பல இடங்களில் சென்றது என்பதை அதற்கு பின்னால் வந்த ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. அதே போல் காற்றினுடைய மாசின் அளவு, ஏராளமான பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதில் காற்றினுடைய மாசு அளவு பெருமளவுக்கு அதிகரித்தது என்பதையும் ஆய்வுகள் சுட்டிக்காட்டின. ஏனென்றால் இந்த ஒளி மாசு, காற்று மாசு இரண்டுமே குழந்தைகள், முதியவர்களுக்கு அதிக அளவில் அது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் விளைவிக்கக்கூடியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த பண்டிகை சமயத்தில் ஏற்பட்ட இந்த மாசு என்பது ஒரு சற்று அதிகம் என்பதை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதோடு பொதுவாக பண்டிகை தினத்தில் இந்த தீபாவளி பண்டிகையின் போது மழை பெய்யும். அப்படி மழை பெய்கிற போது காற்று மாசினுடைய அளவு சற்றே குறையும். ஆனால் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது மழை பெய்யாதனால் உச்சக்கட்டமான காசு மாசடைதல் நிகழ்ந்தது என்பதையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது எல்லாம் ஒரு புறம். என்றால் இந்த பட்டாசை ஒட்டி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், 1940கள் வரைக்கும் கூட தீபாவளி பண்டிகை என்பது தீபங்களை ஏற்றி கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாகத்தான் இருந்திருக்கிறது. 1904 அது உண்மையில் சமயத்தோடோ சமய நம்பிக்கைகளோடோ தொடர்புடைய ஒரு விஷயமாக இந்த பட்டாசுகள் என்பது இருந்தது கிடையாது. முக்கியமாக இவ்வளவு ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகள். மாறாக 1940களில் இங்கு வந்த பட்டாசு உற்பத்தி அல்லது பட்டாசு வர்த்தகம், அதனுடைய ஒரு பிரச்சாரத்தின் காரணமாக, விளம்பரத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு பண்டிகையினுடைய ஒரு மையமான விஷயமாக இந்த வெடிபொருட்கள் மாறிவிட்டன என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக பண்டிகைகளில் நம்முடைய மரபான அம்சங்களுக்குள் எப்படி வர்த்தக ரீதியான அம்சங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் வேண்டியதில்லை. இது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த பட்டாசுகள் வெடித்ததன் மூலம் சென்னை நகரத்தில் ஏற்பட்ட விழுந்த குப்பைகளினுடைய அளவு என்பது 91,000 டன் குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய அளவு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றால் ஒரு டன் என்பது உங்களுக்கு ஒரு 1000 கிலோவை குறிக்கக்கூடியது. அப்படி என்றால் 96,000 டன் என்பது ஒரு பெரிய அளவிற்கான ஒரு குப்பைகள் சேகரமாக இருக்கின்றன. பொதுவாக பட்டாசுகள் வெடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு எல்லையற்ற வகையில் இதை வெடிப்பது என்கிற ஒரு மனோபாவம் இருப்பதைத்தான் இது காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பட்டாசுகளை தாண்டி மது விற்பனை என்பது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமாக தீபாவளி சமயத்தில் மது விற்பனையாகி இருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரம் இங்கே சுட்டி காட்டுகிறது. அதாவது அரசு, நீங்கள் மதுக்கடைகளை நாங்கள் மூடுகிறோம் அல்லது படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருகிறோம் என்று அறிவித்ததற்கு மாறாக சென்ற ஆண்டு 350 கோடி ரூபாய்க்கு தீபாவளி சமயத்தில் மது விற்பனையாகி இருந்தது என்றால் இந்த ஆண்டில் அது 375 கோடியாக அதிகரித்திருக்கிறது. 25 கோடி ரூபாய் அதிக விற்பனை. அப்படி பார்க்கிற போது இந்த குடிப்பழக்கத்தினுடைய தீவிரம், அதுவும் பண்டிகை காலங்களில் இது மிகப்பெரிய அளவிற்கு அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது. இது உண்மையிலேயே அரசு தாங்கள் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருகிறோம் என்று சொல்வதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை இந்த புள்ளி விவரம் நமக்கு காட்டுகிறது. இந்த கடைகள் குறைக்கப்பட்டதாக சொன்னதில் நமக்கு பெரிதாக எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இங்கு நடக்கவில்லை என்பதைத்தான் நாம் இந்த புள்ளிவிவரத்தின் மூலம் பார்க்கிறோம். இதில் மக்களுடைய மனோபாவம் சம்பந்தமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கிறது. அது என்னவென்றால்,
இன்றைக்கு ஒரு பண்டிகை அல்லது ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் அது மது அருந்துவதுதான் என்கிற ஒரு மனநிலை அப்படியே உருவாகி இருக்கிறது. இதுவும் நம்முடைய மரபான பண்டிகை சார்ந்த ஒரு மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் தீபாவளி போன்ற பண்டிகைகள் எப்பொழுதும் ஒரு குடும்ப விழாவாகத்தான் இருந்திருக்கின்றன. அதாவது நீங்கள் பட்சணங்கள் செய்வது, புத்தாடைகள் அணிவது, கோவிலுக்கு சென்று வழிபடுவது, இப்படித்தான் அது இருந்திருக்கிறதே ஒழிய அது இதுபோல மதுவருந்து வரைமுறையற்ற அளவில் மது அருந்துவது என்கிற விஷயமாக அது ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் நீங்கள் தீபாவளி சமயத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த மது வாடை இல்லாமல் நடமாடியவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். மது அருந்திவிட்டு அதோடு போய் அவர்கள் பட்டாசுகளை வெடிப்பது, அதில் தீக்காயங்களை ஏற்படுத்தி கொள்வது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பட்டாசு தொடர்பான விபத்துகளும் இங்கு ஏராளமாக நடந்ததை புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. ஆக இந்த மது அருந்துகிற விஷயத்தின் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் போய்விட்டது என்பதையும், பண்டிகைகள் விழாக்கள் அதுக்கு ஒரு சாக்காக மாறிவிட்டது என்பதும், பண்டிகைகளினுடைய உண்மையான அர்த்தத்தை திசை திருப்புவதாக சீர்குலைப்பதாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் இந்த தீபாவளி பண்டிகையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. மாசற்ற பண்டிகைகள், தூய்மையான பண்டிகைகள் ஆக நாம் தீபாவளிகள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கும் அது மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நவீன் தியாகு பாஷிங்கம். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரா, மூட்டு அப்படிங்கிறது என்ன, இதில் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறை மூலமாக இது எந்த அளவுக்கு நம்ம சரி பண்ண முடியும், இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாகவே வந்து இது வயதானவர்களுக்கான பிரச்சனை, இல்லைனா ஏதாவது ஒரு விபத்துக்கள் அப்படின்னு வரும்போது தான் இந்த துறை சார்ந்த ஒரு புரிதலே வரும். இதை பற்றி என்னென்ன இந்த ஆர்த்தோ அப்படிங்கிற இந்த துறை வந்து பொதுவாக இந்த மாதிரி வயதானவங்களோட பிரச்சனைகள் மட்டும்தானா, ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் ஈவன் 25-30s இருக்கிறவங்க கூட கீழே உட்கார முடியல, ரொம்ப நேரம் லாங்காக உட்கார முடியல, நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒரு காலத்தில் 40-50 வயசுக்கு மேலே இது மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்கிறதுலாம் போக இப்போ வந்து ரொம்ப ஏர்லி ஏஜஸில் கூட இதெல்லாம் நம்ம இப்போ வர்றதை பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள் என்ன? இப்போ ஒரு தேய்மானம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்களுக்கான சிகிச்சைன்னு வரும்போது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம இதை முழுமையாக குணப்படுத்த முடியும், இப்போ இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த மூட்டு அப்படிங்கிறத என்ன சார், அதில் வந்து என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? மூட்டுன்றது வந்து 2 எலும்புகள் வந்து ஒன்றாக கூடுற இடம் தான் வந்து மூட்டு. இப்போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா எலும்புமே வந்து ஒரு இடத்துல முடிஞ்சு இன்னொரு இடத்துல ஆரம்பித்து ஒரு ஜாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு மூட்டு அமைக்கப்பட்டிருக்குது. அது ஏன் அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குன்னா அசைவுகள் வந்து அதிகமாகிறதுக்காகவும், மொபிலிட்டி, அவங்க ஓடுறதுக்கு, அவங்க வேலைகளை செய்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா தினந்தோறும் அவங்களுடைய செயலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை மூட்டு தான் வந்து பூர்ணமாக அவங்களுக்கு உதவி செய்யுது. இப்போ இந்த மூட்டு பார்த்திங்கன்னா மூட்டினுடைய அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ் அப்படின்றது வந்து காட்லேஜ் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்னால அமைக்கப்பட்டிருக்கு. இப்போது நார்மலாக ஒரு மூட்டு ஜாயின் பண்ணுற இடத்துல 2 மூட்டும் உராசிக்காமல் இருக்கிற மாதிரி காட்லேஜ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் வந்து வலி இல்லாமல் ஒரு மூட்டு அசைவு கொடுக்க முடியுது. இப்போ அந்த காட்லேஜ்ன்றது வந்து தேய்மானமோ இல்லை வேறு ஏதாவது காரணத்தினாலோ அதனுடைய ரத்த ஓட்டம் தடைப்பட்டு இல்லை அதனுடைய வளர்ச்சி வந்து கம்மியாக அமைகிறதுனால மூட்டு தேய்மானம் அப்படின்றது ஏற்படுது. இப்போ மூட்டு தேய்மானன்றது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் மாதிரி அந்த ஒரு பிரச்சனையில் ஒரு கட்டமாக வந்து வளர்ந்து என்ன ஆகுன்னா அந்த மூட்டு வந்து காட்லேஜ் அப்படின்ற சர்ஃபேஸ் போயிட்டு கீழே இருக்கிற எலும்பினுடைய சர்ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஜாயிண்ட்டில். இப்போ இந்த கட்டத்தில் என்ன ஆகுன்னா ஒரு நபருக்கு வலி அதிகமாக இருக்கும், ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலே வந்து அவங்களுக்கு வலி வர ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய தினந்தோறும் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட இதெல்லாம் வந்து பல மடங்கு கம்மியாகிட்டே போய்ட்டுருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ போய் ஷாப்பிங் போயிருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போக முடியாத நிலமையில் அவங்க வீட்டிலே இருப்பாங்க. அடுப்பாங்க நின்று வேலை செஞ்சுவாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுருந்தவங்க வந்து 1/2 மணி நேரம்
வேலை செய்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி அவங்களுடைய தினந்தோறும் வந்து அவங்களுடைய வேலைகள் வந்து முற்றிலும் அந்த மூட்டு வலி வந்து தீர்மானிக்கக்கூடிய நிலவுக்கு வந்துடும். அந்த மாதிரி வரும்போது ஸ்டேஜில் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து ஒரு நவீன மற்றும் முழு ரிலீஃப் கொடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு. ஓகே. இது இப்போ மூட்டு நம்ம சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க ஜென்ரலாக 2 போன்ஸோட ஜாயிண்ட் அந்த இடத்துல இது கார்டிலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஜென்ரலாக வந்து நிறைய பேர் வந்து எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறத வந்து காமனாக நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இது வந்து எந்த இடத்துல சார் முட்டி தேய்மானம் அப்படிங்கிறது ஒன்று வயதானவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வயதுங்கிறது வந்து இப்போ அந்த பேராமீட்டர் என்ன 50-60 வயசுக்கு அப்புறம் வருதா? ஈவன் 35-40s இருக்கிறவங்க கூட ஜாயிண்ட் பெயின்ஸ் நிறைய சொல்கிறத பார்க்குறோம். அது என்னது சார்? இப்போது நான் என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்க்குறது வந்து நிறைய யங் மக்கள் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். முன்னாடி காலத்தில் வந்து 65க்கு மேலே தான் வந்து 65 வயசுக்கு மேலே ஒருத்தவங்க போகிறவங்களுக்கு தான் வந்து மூட்டு மாற்று சிகிச்சை செய்யணும் அப்படின்னு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 65 கீழே உள்ள மூட்டு தேய்மானம் இருக்குது அப்படின்னா அவங்க 65 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி மூட்டு மாற்று சிகிச்சை கண்டுபிடிக்க சமயத்தில் வந்து அதனுடைய அந்த உள்ள மூட்டுக்காக வைக்கிற பொருள் வந்து 15 வருஷம் 20 வருஷம் தான் வந்து அதனுடைய லைஃப் அப்படின்னு இருந்தது. பட் ஆனால் இப்போ இருக்கிற நவீன முறையில் பார்க்கும்போது அதனுடைய லைஃப் குறைஞ்சபட்சம் 20, 25, 30, 35 அளவுக்கு கூட இருக்குது. அதுக்கான தனி இம்ப்ளான்ட்ஸ் அண்ட் டிசைனே இருக்குது. இப்போது யங் பீப்புளுக்கு செய்யக்கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க 30 வருஷம் 35 வருஷம் அந்த ஒரு மூட்டு வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தான் நான் என்னுடைய மக்களுக்கு புதுச்சேரியில் ஆல்ஃபா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நான் இதில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஏன் மூட்டு தேய்மானம் அப்படின்னு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக முதுமை, வயசு, ரெண்டாவது உடல் எடை. இப்போது உடல் எடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பொதுவாக மக்கள் தொகையில் இருக்கிற உடல் எடையை விட ஆவரேஜாக வந்து மக்களுடைய உடல் எடை இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது முதுமையும் அந்த ஒபிசிட்டி அந்த உடல் எடை அதிகமாக இருக்கும்போது மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து முட்டில் அடிபடுறது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா போன வாரம் கூட திருவண்ணாமலையிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்து இந்த பந்து கண்ணு மூட்டுன்னு சொல்லுவாங்க, ஹிப் ஜாயிண்ட், அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகி கிராக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக சிப்ஸ் மாதிரி நொறுங்கிடுச்சு அந்த ஜாயிண்ட். இப்போ அவங்களுக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெட்லேயே 3 மாதம் பெட்லேயே இருக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு வயசு 70. இப்போது அவங்க 70 வயசில் 3 மாதம் பெட்லேயே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனை வரும். பெட் சோர்ஸ் வரும், யூரினரி ப்ராப்ளம் வரும், லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வரும். அந்த வயசில் அவங்க இந்த மூட்டு மாற்று சிகிச்சை அப்படின்றது வந்து அவங்களுக்கு இமீடியட்டாக அடுத்த நாளே வந்து பெட்லேருந்து வெளியில் வரக்கூடிய வர அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு மன தைரியமோ அந்த தைரியத்த அளவுக்கு அவங்க நேராக வந்து பெட்லேருந்து இறங்கி இமீடியட்டாக ஆஃப்டர் த சர்ஜரி 1 or 2 டேஸ்லேயே அவங்க நடந்து அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்க முடிஞ்சுது. அது இல்லாமல் இந்த வாதம், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு அதுக்கு பேர். அதாவது நம்மளுடைய உடம்பு எதிர்ப்பு சக்தியே வந்து நமக்கு எதிர்த்து வேலை செய்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். அதில் அந்த ப்ராப்ளமில் பார்த்திங்கன்னா மூட்டு போயிட்டு அரிச்சு சாப்பிட்டுடும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 30 வயசு 25 வயசில் கூட நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஏன்னா அவங்களுடைய அந்த மூட்டு ருமட்டாய்டு வாதத்தினுடைய அளவு வந்து சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 20 வயசு வரும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 70 வயசு மூட்டு மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த வாதம் வந்து டேமேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து சுத்தமாக அவங்களுக்கு வேறு மருந்து, இன்ஜெக்ஷன், ஃபிசியோதெரப்பி இது எல்லாமே செய்து அவங்களுக்கு பலன் எதுவுமே இல்லாமல் போனால் அவங்களுக்கு மூட்டு மாற்று சிகிச்சை ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்க முடியும் இந்த காலகட்டத்தில். ஓகே. ஸோ இப்போ வந்து மருந்து, எக்ஸசைஸ், இதெல்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் தாண்டின லாஸ்ட் ஸ்டேஜ் தான் நீங்கள் ஆப்ரேஷன் அப்படி சொல்கிறீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு டயக்னைஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் சார்? ஃபஸ்ட்டு ஒரு மூட்டு வலின்னு அப்படின்னு வராங்கன்னா அதுக்கான காரணம் நம்ம வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுட்டு எந்த அளவுக்கு தேய்மானம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சுலபமாக நம்ம வந்து மூட்டு தேய்மானத்தை நம்ம எக்ஸ்ரேல நம்ம பார்த்து சொல்ல முடியும். எக்ஸ்ரேல 2 எலும்புக்கும் இடப்பட்ட பகுதியில் ஸ்பேஸ், அதாவது கேப்பாக தெரியும். 2 எலும்புக்கும் ஒன்னோட ஒன்று உராசிக்காமல் இருக்கிறதுக்கு நடுவில் கார்டிலேஜ்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜவ்வு இருக்கிற இடம் வந்து எக்ஸ்ரேல பார்க்கும்போது ஒரு சந்து மாதிரி தான் தெரியும். அந்த சந்து 2 எலும்புக்கு நடுவில் இருக்குது நிற்கும் போது அப்படின்னா ஸோ அது நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
இயற்கையாக பார்க்கக்குள்ள ஒரு 4 மில்லிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கணும். அந்த கேப் கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா மூட்டு வந்து ஒரு தேய்மான ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். மூட்டு தேய்மான அந்த ஸ்டேஜுக்கு போயிடுது அப்படின்னா கேப் சுத்தமாக இல்லை அப்படின்னா உள்ளே வந்து காட்லேஜ் மட்டும் எல்லாமே போயிடுச்சு. ஸோ எலும்பு வந்து உள்ளே வந்து ராவாக வெளியில் தெரியுது. எலும்பு வந்து அந்த காட்லேஜ் கீழே இருக்க எலும்பு வெளியில் தெரிஞ்சு ரத்தம் கசிவு அதெல்லாம் ஏற்படும் போது தான் வந்து வலின்னு ஏற்படும். வலி எப்படி ஏற்படுதுன்னா அந்த எலும்பு வந்து வெளியில் நரம்பு எண்டிங்ஸ்லாம் வந்து அந்த எலும்பு மூலியமாகவே இருக்கும். அப்போது 2 பக்கமும் 2 மூட்டுலேயே வந்து இருக்கிற நரம்பு எண்டிங்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று நடக்கும்போது ஒராசிக்கிற மாதிரி ஒரு வலி வந்து ரொம்ப கொடுமையான வலி. அதை மூட்டு மாற்று சிகிச்சை என்ன செய்யும்னா அந்த வலியில் உள்ள சர்ஃபேஸ் டேமேஜான உள்ள சர்ஃபேஸஸை வந்து கேப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா சேர்க்குற மாதிரி ஆகிடும். இப்போது இது வந்து நார்மலான மூட்டு, இது வந்து தொடை எலும்பு, இது வந்து கால் எலும்பு. இந்த மூட்டுக்கு இடப்பட்ட பகுதியில் இருக்கிறது தான் ஜவ் மெனிஸ்கஸ்ன்னு பேர். இப்போ நான் பெண்ட் பண்ணும்போது நீங்கள் உள்ளே பார்க்குறது வந்து வழவழன்னு ஷைனிங்கான சர்ஃபேஸ் வந்து காட்லேஜ். இதுதான் நார்மலான மூட்டு. இப்போ இந்த மூட்டு வந்து தேய்மானத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த மூட்டை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த மூட்டில் என்ன ஆகுதுன்னா இப்போது நீங்கள் உள்ள அந்த ஷைனிங்கான சர்ஃபேஸ் எதுவுமே இல்லை. அந்த ஷைனிங்கான சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து தேஞ்சி அதனுடைய உள்ளே இருக்கிற அடிப்பாக எலும்பு வந்து தெரிஞ்சு அந்த ரத்தம் மாதிரி சிவப்பு கலரில் பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணும்போது. அப்போ அதெல்லாம் வந்து நரம்புனுடைய முடிவு பகுதிகள், அதனுடைய எண்டிங் பாயிண்ட். ஸோ அது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி. இப்போ அந்த பகுதி ஒன்றோட ஒன்று நடக்கும்போது ஒராசும் போது என்ன ஆகுன்னா அளவுக்கு அதிகமாக வலி வரும், நீர் சுரக்க ஆரம்பிக்கும். உடம்பு எப்போதுமே வந்து ஒரு எரிச்சலை வந்து நீர் தள்ளி தான் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். கண்ணில் தூசி பட்டாலும் தண்ணி சுரக்கிற மாதிரி முட்டி வந்து வீங்க ஆரம்பிக்கும். இது நாளடைவில் வந்து கால் கூட கோணல் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இப்போது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த எலும்பினுடைய எண்டிங்கில் உள்ள அந்த ரஃப்பான சொரசொரப்பான பகுதியை கேப் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொடை எலும்பில் எண்டிங் பாயிண்ட் வந்து இந்த இம்ப்ளான்ட் வந்து கேப் மாதிரி பொறுத்திடுவோம். இந்த கால் எலும்புனுடைய எண்டிங் பாயிண்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பொருத்துவோம். ரெண்டாவது இது ரெண்டும் ஒன்றும் ஒராசிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். இது வந்து பயோகம்பேட்டிபிள் இம்ப்ளான்ட்ஸ் அப்படின்னு பேர். பயோகம்பேட்டிபிள் இம்ப்ளான்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட இப்போது அறிவியல் பூர்வமாக வந்து 6 வித்தியாசமான இம்ப்ளான்ட்ஸ் வந்து உடம்புக்கு எப்போதும் ஒத்துக்குது. இப்போ ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்த்தோபெடிக்கில் இந்த இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பல்லு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இம்ப்ளான்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு ஒத்துக்கும், அது வந்து ரிஜெக்ட் பண்ணாது. இப்போ எப்படி நம்ம ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இன்னொருத்தங்க ரிஜெக்ஷன்ன்ற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில இடத்துல மட்டும் ரிஜெக்ஷன் சில வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் இப்போ சொல்கிறேன். நான் இது என்ன மாதிரியான மெட்டீரியலில் செய்யப்பட்டு இருக்குதுன்னா கோபால்ட், குரோமியம், மோலிபிடினம் அலாய்ன்ற பேர் இந்த மெட்டல். ரெண்டாவது இந்த பிளாஸ்டிக் வந்து HDPன்னு சொல்லி கிராஸ் லிங்க் பாலிஎத்திலின்னு சொல்லி மெட்டீரியல். இதுவும் ஷைனிங் டைட்டானியம் அப்படின்ற மெட்டீரியல். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பு. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதனுடைய இது வந்து 30-40 வருஷம் இது ப்ரூவ் பண்ணிடுச்சு. இது வந்து பிரச்சனை கொடுக்காத உடம்புக்கு, இது வந்து ரொம்ப நல்லா எக்ஸிஸ்டிங் வரும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்குது. இதை தவிர்த்து இப்போது சில பேருக்கு நிக்கல் அப்படின்ற அலர்ஜி இருக்கும், அவங்களுக்கு தனியாக இம்ப்ளான்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இப்போ யங் ஏஜில் அந்த மாதிரி அவங்க இம்ப்ளான்ட்ஸ்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு 35 இயர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இந்த இம்ப்ளான்ட்ஸ் வந்து அவங்க உடம்புக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம முதல்ல மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருந்ததுன்னா, இப்போ மெடிசன் கொடுத்தா அது திருப்பியும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை மறுபடியும் இந்த தேய்மானம் அக்ரிவேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கா? பொதுவாக மெடிசின் மட்டுமே வந்து மூட்டு தேய்மானத்தை வந்து தடுத்து நிறுத்துறது கிடையாது. மருந்துகள் வந்து அதனுடைய வலியை வந்து அளவை குறைக்கிறதெல்லாம் மேஜராக வந்து வேலை செய்யுமே தவிர அது வந்து மூட்டு தேய்மானத்தை அடுத்த லெவலுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதாவது மூட்டுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து குழகுழப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அந்த குழகுழப்பு தன்மை உண்டு பண்ணுறதுக்காக சில டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, அது எடுக்கலாம். இது வந்து மூட்டு தேய்மானம் இல்லாதவங்க இல்லை வயசு ஒரு 40 வயசு மேலே இருக்கிறவங்க கூட அதை எடுக்கலாம். அதை எடுத்தால் மூட்டு தேய்மானம் வராமல் பார்த்துக்கலாம். பட் தேவையில்லாமல் எடுக்கிறதும் அது நல்லது கிடையாது. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே தேவையில்லாமல் எடுக்கிறது தவறு.
அது வந்து ப்ரிவென்டிவ் மெத்தட் இந்த மாதிரி தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு. அடுத்த கட்டமாக மாத்திரை கூட அந்த மூட்டு வந்து சக்தியாக இருக்கணும், அதனுடைய தெம்பு வந்து இருக்கணும். அது மூட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து சுற்றி இருக்கிற ஜவ்வு வந்து மீதி 60லேருந்து 70% வேலையை வந்து இந்த ஜவ்வுகள் செய்யுது. இப்போ அந்த மாதிரி 60லேருந்து 70% வேலையை செய்கிற ஜவ்வு வந்து பக்குவமாக திரும்ப நம்ம பழையபடி கொண்டு வந்தோம்னா அவங்க அந்த மூட்டு வந்து கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் தேய்மானத்துக்கு போகாமல் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தலாம். ஒரு சில கண்டிஷனில் இப்போ வாதம் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வாதம் மாதிரியான கண்டிஷனில் கண்டிப்பாக அந்த வாதத்துக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக செஞ்சால் தான் வந்து மூட்டு தேய்மானத்தை தடுத்து நிறுத்த முடியும். வெறும் வலிக்கான மாத்திரையோ இல்லை குழகுழப்புக்கான மாத்திரையோ வந்து ஒரு தீர்வை கொடுக்காது அந்த மாதிரி கண்டிஷனில். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் பற்றி சொன்னீங்க, இதில் எவ்வளோ வகைகள் இருக்குது சார்? இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு கேட்டகரி. பொதுவாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசும்போது ஆர்த்ரைட்டிஸ்ன்றதும் ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறாங்க. அது என்னது டாக்டர்? ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து மூட்டு தேய்மானம், அவ்வளோதான். அதுக்கு மூட்டு தேய்மானன்றது தான் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. அது ஸ்பைனில் நடக்கலாம், இடுப்பில் நடக்கலாம், எந்த ஜாயிண்டில் நடந்தாலும் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பொதுவான வார்த்தை தான் நம்ம சொல்கிறது. இந்த ஆர்த்ரைட்டிஸ் நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் இந்திய மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா 50 வயதுக்கு மேற்பட்டவங்க 10 பேரில் 3 பேருக்கு இருக்குது. அதாவது 30% ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து அவேர்னஸ் வந்து நிறையா நம்ம மக்களுக்கு இப்போ ஜெர்மனியில் நான் அங்கே படுக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கனாலே வந்து அவங்களுக்கு பூர்ணமாக வந்து மூட்டு தேய்மானம்னா என்ன நடக்குது, அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் முறைகள்லாம் இருக்குது, அது என்ன ட்ரீட்மெண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணனால அதில் என்னென்ன இம்ப்ளான்ட்ஸ்லாம் இருக்குது முதல் கொண்டு எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியுது. அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. ஸோ பட் இப்போ நம்ம மக்கள் வந்து அந்த மாதிரி அவேர்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன மூட்டு தேய்மானத்தினால பயந்து அதுக்காக பயந்து இருக்கிறத விட அது என்ன பிரச்சனை, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வரலாம். அந்த பிரச்சனை பற்றி ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு இல்லை இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு ஜாயிண்ட்டில் ஒருத்தருக்கு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது மற்ற இடங்கள்லையும் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி டாக்டர்? பொதுவாக வந்து உடம்பு எடை தாங்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ், அதாவது ஹிப் பந்துக்கண்ணு மூட்டுன்னு சொல்கிற இடுப்பு ஜாயிண்ட்டு, ரெண்டாவது நீ ஜாயிண்ட், அந்த 2 ஜாயிண்ட்டு தான் வந்து தேய்மானத்துக்குள் ஆகிற வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உடம்பு எடையை தாங்கிட்டே பிறந்ததுலேருந்து எப்போ நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோமோ கடைசி வரைக்கும் வெயிட்டு தாங்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஜாயிண்ட்ஸில் 2 ஜாயிண்ட்ஸில் எது வந்து ஆர்த்ரைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னா நீ ஜாயிண்ட்ஸ் தான் வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒன்று இந்தியாவில் வந்து நம்ம ஏஷியன் பாப்புலேஷனில் இந்தியன் மக்களில் பார்த்திங்கன்னா மூட்டு தேய்மானம் ஜாஸ்தி. அதே வந்து ஜெர்மன் பீப்புளுக்கு யூரோப்பியன் பாப்புலேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு தேய்மானம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது ஏன் அந்த மாதிரின்னு பார்க்கல, இப்போ நம்ம கல்ச்சரில் வந்து நம்ம கீழே நம்ம உட்காந்து நம்ம வேலை செய்கிற இதெல்லாம் வந்து நம்ம கீழே உட்கார்றதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சரில் இருக்குது. அவங்களுடைய கல்ச்சரில் அந்த மாதிரி இல்லாததுனால அந்த ஒரு வித்தியாசம் ஏற்படுது. ஸோ அப்போது நம்ம இந்தியன் மக்களில் பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட் தான் அதிகமாக 70%. இப்போ 100 பேருக்கு தேய்மானம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 7 பேர் முட்டி தேய்மானத்தினால இருப்பாங்க, 3 பேர் வந்து இடுப்பு எலும்பு தேய்மானத்தினால இருக்கிறாங்க. இப்போ இந்த முட்டி தேய்மானம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க கீழே உட்கார முடியாது, அவங்களோட வேலையை அவங்களால செய்ய முடியலன்ற ஸ்டேஜ் தான் நம்ம ஒரு சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா அவங்க எந்த அளவுக்கு யதார்த்த வாழ்க்கைக்கு போக முடியும் சார்? இப்போது அவங்க ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது எந்த மூட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அமையுது. பொதுவாக மூட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க அதே நாள் கூட ஏஞ்சி நடக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஏஞ்சி நடக்கலாம். என்னுடைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் டே ஈவினிங், அதே நாள் ஈவினிங், அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி அந்த இதில் பண்ணுறது. அடுத்தது படிக்கட்டு ஏறுறது, அதெல்லாம் வந்து செகண்ட் டே ஆப்ரேஷனாக 2வது நாளில் படிக்கட்டு ஏறுறது இறங்குறது அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுப்போம். ஒரு 2 நாள் அதில் பழகின பிறகு 5வது நாள் 4வதுலேருந்து 5வது நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் பொதுவாக. அதுக்கப்புறம் சார் இப்போது கால் சப்பளங்கால் போட்டு கீழே உட்கார்றது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா, இல்லை நார்மல் லைஃப்க்கு போக முடியுமா? இப்போ நான் செய்கிற மூட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஹை பெண்டிங் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் செய்கிறேன். அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கினவங்க வந்து கண்டிப்பாக தரையில் உட்காந்து அவங்களுடைய வேலையில் செய்ய முடியும். ஹை பெண்டிங் இல்லை ஹை ஃப்ளெக்ஸ் நீ அந்த இம்ப்ளான்ட்ஸ் நம்ம பொருத்தும்போது அவங்களால பெண்ட் பண்ணி இந்தியாவில் உள்ள கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்பட்டுள்ள வடிவமைப்பில் உள்ள டிசைன்ஸ் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். ஓகே.
இப்போ எலும்பு சார்ந்த நோய்கள் பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம வரும்போது விமன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏன் வருது? ஏஜிங்கா, இல்லை ஹார்மோனா, இல்லை அதர் இஷ்யூஸா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது என்னன்னா, இப்போ மூட்டு தேய்மானம் அப்படின்னாலே வந்து பொதுவாகவே பாப்புலேஷனில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வந்து லேடிஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது லேடிஸ்க்கு அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால அவங்க கஷ்டத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எல்லா பேஷண்ட் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் இப்போது ஒரு ஷாப்பிங் போக முடியாது, கிச்சனில் இருந்து செய்ய முடியாது, கீழே இருந்து வேலை செய்ய முடியாது அப்படின்ற பல பிரச்சனை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. கூட வந்து உமன்ஸ்க்கு 45 இயர்ஸ்க்கு மேலே அந்த பீரியட்ஸ் நிற்கிற பிரச்சனை, ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுனாலையும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு. மூட்டு தேய்மானம் ஏற்கனவே இருந்ததுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து தேய்மானம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம், பேசிக்கான அடிமட்ட ப்ராப்ளம். அது எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இப்போ நம்ம ஜாயிண்ட் தேய்மானம் மட்டுமே பேசிகிட்டு இருந்தாலும் பத்தாது. அப்போ எலும்பு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம போன் ஸ்கேன் அப்படிலாம் இருக்குது. அந்த கருவி மூலிமா நம்ம கண்டுபிடிச்சி இப்போ புதுச்சேரி அரௌண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேஷண்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 விமனுக்கு 45 வயசுக்கு மேற்பட்ட லேடிஸில் ஒருத்தவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குதுன்னு நம்ம ரிசர்ச்சில் நம்ம தெரிய வந்திருக்கு நமக்கு. அது இல்லாமல் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 பேருக்கு ஒருத்தவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இப்போது விட்டமின் டி சத்து குறைவு அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பாப்புலேஷனில் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தது வேறு, ஏன்னா நம்ம வெயில் இடத்துல இருக்கிறோம், அதனால் நமக்கு இயற்கையாக வந்து விட்டமின் டி நம்ம தோல் மூலிமா உற்பத்தி ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம். பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய உண்மை வெளியே வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் டியில் நம்ம பாப்புலேஷனில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது விட்டமின் டியும் கூட வந்து ஒரு முக்கியமான சத்து எலும்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னா விட்டமின் டி அந்த ஆஸ்டியோபோரோசிஸோட ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப அடிமட்டமான பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் முறை. அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம செஞ்சு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் மூட்டு தேய்மானமாக வராமல் இருக்கிறதுக்கு. இது மூட்டு தேய்மானத்தில் ஃபண்டமெண்டலாக நம்ம இவ்வளோ சொன்னதில்லை. ஏன் மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு அசைவு கொடுக்கறதுனால மூட்டு தேய்மானம் வர்றதே இல்லை. பொதுவாக வந்து மக்கள் கருத்து வந்து நான் நடக்காமல் இருக்கிறேன், நான் அதிகமாக நடந்துட்டேன், அதிகமாக வேலை செஞ்சுட்டேன், அதனால் மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆகவே ஆகாது. எப்போ முட்டிக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோமோ அன்றைக்கி உள்ளே இருக்கிற அதனுடைய குழகுழப்பு தன்னை தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கிறது வந்து தண்ணி மாதிரி மாறிடுது. அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு தண்ணி மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த குழகுழப்பு தண்ணிக்கு வந்து குழகுழப்பு தன்மை மூட்டு வந்து கண்டிப்பாக தேவை அதனுடைய வேலைக்கு. அப்போது இல்லாதப்போ தண்ணி வந்து ஒரு 2 ரஃபான இல்லை சர்ஃபேஸஸை வந்து பாதுகாக்க முடியாது இல்லையா. அப்போது பார்த்தீங்கன்னா அது தேய்மானத்துக்குள்ளே ஸ்டார்டிங் ஆகிடும். இப்போ அதனால தான் ரொம்ப செடென்ட்ரியாக இப்போ இந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன் இல்லையா, யங் பாப்புலேஷனுக்கு மூட்டு மாற்று சிகிச்சைலாம் தேவைப்படுறது வந்து இது ஒரு முக்கியமான காரணம். அது இல்லாமல் சில சமயத்தில் சில டிசீசஸ் இருக்கும். இப்போ பந்துக்கண்ணு மூட்டில் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னும், ஏவிஎன் அப்படின்னும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து அந்த 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 பந்துக்கண்ணு மூட்டு வந்து சிப்ஸ் மாதிரி அப்படியே நொறுங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஒரு சைடு மட்டும் வர்றது இல்லை, 2 சைடும் வந்துடும் அந்த ப்ராப்ளம். முன்பு காலத்தில் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் சுலபமாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த மக்கள் பேக் டு அவங்க லைஃப்பில் வர முடியும், ஃபேமிலி லைஃப் அவங்க திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த வித ப்ராப்ளமும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மனித இனத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் மூட்டு மாற்று சிகிச்சை. அதனுடைய விழிப்புணர்வு தான் கம்மியாக இருக்க தவிர மற்றபடி இது பற்றி மக்கள் தெரிய ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் வர இதனுடைய பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மூட்டு பிரச்சனைலாம் பேசும்போது ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கீங்க, எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், அப்படிலாம் இருந்தானா தான் இந்த மாதிரியான விஷயங்களை அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் இன்றைக்கி இருக்கிற செடென்ட்ரி லைஃப்னால யங்ஸ்டர்ஸ்க்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் நிறைய வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணிக்கணும் சார்? நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம டெஃபினெட்லாக நம்ம ஆஃபீஸில் ஜாபில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சிக்கு அப்படின்றது ஒரு அலோகேட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுடைய வாழ்நாளில். அதுக்குன்னு ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ ஒரே நாளில் போயிட்டு நான் ஒரு மாதத்துக்கு சேர்த்தே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. தினந்தோறும் வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் வந்து இப்போது ஸ்கூலுக்கு போகிறப்பவே சைக்கிளில் போனாங்க, வீட்டுக்கு வரும்போது நடந்து வந்தாங்க. ஸோ வேலைக்கு போனவங்க நிறைய பேர் சைக்கிளில் போனாங்க.
இப்போ உண்மையாக ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் சைக்கிளில் தான் போகிறாங்க நிறைய பேர். அவங்க வீட்டில் என்னென்னமோ கார்லாம் வச்சுருக்காங்க, வசதிதானமாக அவங்களுக்கு சொந்தமாக ஃப்ளைட் கூட வச்சுருக்காங்க. அப்படி இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிட்டு வராங்க. ஸோ அந்த காலகட்டம் நம்ம ஊருக்கு எப்போ வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கேன். அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பாக மூட்டினுடைய பல பிரச்சனை வந்து வெளியில் வந்துட முடியும் நம்ம. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 1,00,000 பேருக்கு மூட்டு மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி. அது வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னும் குறைஞ்ச அமௌண்ட்டில் தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. பட் தேவை மூட்டு மாற்று சிகிச்சையினுடைய விழிப்புணர்வு, அது அவேர்னஸ் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு டிப் மட்டும் தான் நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறோம். நிறைய பேருக்கு மூட்டு மாற்று பிரச்சனைனால என்ன செய்யறது, பொதுவாக வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது வலி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த நவீன காலத்தில் வந்து வலின்றது வந்து இப்போ என்னுடைய டீமில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க, நர்சஸ் இருக்கிறாங்க, மயக்க மருந்து டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த இப்போது அனஸ்தீசியா வந்து ஒரு கேஸ் அனஸ்தீசியா அந்த மாதிரி கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் பண்ணுறதில்ல வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியான்ற அந்த லோக்கல் மறுக்கிற ஊசி கொடுத்து தான் பண்ணுறது. அதுக்கு கூட வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு எபிடூரல் அனால்ஜெசியா அப்படின்னு சொல்லுவோம். எபிடூரல் அனால்ஜெசியா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் பெயின் ரிலீஃப் சிஸ்டம். அதுக்குள்ளே பார்க்கும்போது என்னன்னா ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக பெயின் இருக்காது பேஷண்ட்டுக்கு. அதனுடைய கூட என்னன்னா இந்த வாந்தி இல்லை மயக்கம், அந்த அனஸ்தீசியா கொடுத்துட்டு வர அந்த இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்கிறதில்ல இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ அவங்க ஃபுல்லாக அவேக்காக தான் இருப்பாங்க. சர்ஜரி நடக்கும்போது கூட அவங்க தெளிவாக அவேக்காக தான் இருப்பாங்க. என்ன நடக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டு ஒரு யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து 1.5 hours ஆகும். ரிவிஷன், அதாவது திரும்ப ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு 3 hours கிட்டத்தட்ட ஆகுது. ஒரு 1.5 hours கழித்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ஒரு 10 minutes to 15 ஒரு 2 hours வந்து ஐசியூ இன்டென்சிவ் கேரில் அப்சர்வேஷனில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வார்டுக்கு வந்துடுவாங்க. வார்டுக்கு வந்துட்ட பிறகு அவங்க நான் சொன்ன மாதிரி அதே நாள் நிற்கிறது நடக்கிறது, அவங்களுடைய தெம்பு என்ன மாதிரி இருக்குதோ அதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அவங்க பொதுவாக இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு சர்ஜரிக்குள்ளே போயிட்டு வந்த ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா அவங்க கான்ஷியஸ்னஸ்ஸு அப்படியே அவங்க உள்ளே போகிறதுலேருந்து அவங்க தியேட்டர்லேருந்து வெளியில் வர வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பொதுவாக வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு மாரல், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஒரு மாரல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்போது முதல் 2 நாளைக்கு கம்ப்ளீட்டாக நம்ம அனஸ்தெட்டிஸ்ட் வந்து பெயின் தெரியாத அளவுக்கு நம்ம எபிடூரல் அனால்ஜெசியா மெயின்டைன் பண்ணுறதுனால இது ஸ்மூத்தாக அந்த சர்ஜரிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார். ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக மூட்டு அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதை ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது எப்படி மாறுபடுது, எந்த ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுது, இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக நம்ம எவ்வளோ தூரம் அதை முழுமையாக சரிப்படுத்த முடியும், இது எல்லாத்துக்கும் தேவை நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன, அப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்று காப்பிய வகைகள் இருப்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு காப்பியங்களின் எண்ணிக்கை மிக குறைந்து போயிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை காப்பியம் எழுதுவதற்கு யாரும் இல்லை என்பதை விட எழுதினாலும் படிப்பதற்கு ஆட்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் என்பதே காரணமாக இருக்கலாம். ஆனால் காப்பியங்களே இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது. அவற்றினுடைய வடிவங்கள் மாறியிருக்கின்றன. பொதுவாக கவிதையில் எழுதப்படுகிற கதைகளுக்கு காப்பியங்கள் என்றும், உரைநடையில் எழுதப்படுகிற நெடுங்கதைகளுக்கு நாவல் அல்லது புதினம் என்றும் பெயர். அன்றைக்கு புதினங்களோ நாவல்களோ இல்லை, காப்பியங்கள் நிறைய இருந்தன. இன்றைக்கு காப்பியங்களும் இருக்கின்றன, ஆனால் நாவல்களும் புதினங்களும் ஏராளமாக வந்து குவிகின்றன. இதற்கு அடிப்படையில் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அன்றைக்கு எல்லா இலக்கிய வடிவமும் கவிதையாகத்தான் இருந்தது. அது மருத்துவம், பொறியியல், நீதி நெறி என்று எதுவாக இருந்தாலும் அனைத்தும் கவிதையிலே தான் சொல்லப்பட்டன. இன்றைக்கு எல்லாம் கவிதை உட்பட எல்லாம் உரைநடையிலே சொல்லப்படுகின்றன. இதுதான் அடிப்படை வேறுபாடு. எனவே அச்சு இயந்திரங்கள் வந்ததற்கு பிறகு நீளமாக எழுதலாம், நிறைய எழுதலாம் என்கிற நிலை ஏற்பட்டதற்கு பின்னால்
கவிதையைப் போல சுருக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, விரித்து சொல்லலாம் என்று உரைநடை வளர்ந்து, அந்த உரைநடையிலேயே கதை சொல்லும் போக்கும் வளர்ந்து நாவல்கள் இன்றைக்கு பெருகி இருக்கின்றன, காப்பியங்கள் அருகி இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்களில் கூட எல்லா காப்பியங்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. இந்த பெரும் காப்பியம், சிறு காப்பியம் என்கிற அந்த பெரிய சிறிய என்கிற அடைமொழிகள் கூட அவற்றினுடைய அளவு சார்ந்ததாக இல்லை. ஏதோ ஒரு அடிப்படையிலே அப்படி பிரித்திருக்கிறார்கள். காரணம், சூளாமணி ஐஞ்சிறு காப்பியங்களிலே ஒன்று என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய காப்பியமாக இருக்கிறது. இன்றைக்கும் அந்த 10 காப்பியங்களினுடைய பெயர்களையும் சொல்வதென்றால் அதிலே நமக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எல்லோருக்கும் தெரிந்த காப்பியங்களாக இருக்கின்றன. சூடாமணியும் அறியப்பட்ட, பெயர் அளவுக்காவது அறியப்பட்ட காப்பியமாக இருக்கிறது. நிறைய மக்களிடத்திலே போய் சேர்ந்த, மக்களால் படிக்கப்பட்ட காப்பியம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் காப்பியங்களில் சிலம்புக்குத்தான் முதல் இடம் என்று கூற வேண்டும். மணிமேகலை கூட அந்த அளவுக்கு படிக்கப்பட்ட காப்பியமாக இல்லை. ஆனால் வேறு சில காப்பியங்கள், இந்த காப்பிய வகைகளுக்குள்ளே அடங்கியிருக்கிற நூல்கள், குண்டலகேசி, நீலகேசி போன்றவைகள் பெயர் அளவில்தான் அறியப்பட்டிருக்கின்றனவே தவிர அவை இப்போதும் விரிவாக மேடைகளில் பேசப்படுவதில்லை, நூல்களில் மேற்கோள்கள் காட்டப்படுவதில்லை. காரணம், அப்போது முதலாக சமயம் சார்ந்து வந்த இலக்கியங்கள் என்று இவற்றை குறிப்பிடலாம். சங்க இலக்கியங்களில் எங்கேயும் எந்த ஒரு சமயத்தையும் குறிப்பிட்டோ வேறு சமயத்தை தாக்கியோ எழுத்துகள் இருப்பதை நாம் பார்க்க முடியாது. சமய எண்ணங்கள் இருந்திருக்கின்றன, ஆனால் சமய மோதல்கள் இல்லை. மணிமேகலை தான் முதலாக ஒரு சமய காப்பியமாக, ஒரு பௌத்த மத கருத்துக்களை பரப்புகிற காப்பியமாக முதலில் வருகிறது. அந்த வரிசையில் குண்டலகேசி வருகிறது. குண்டலகேசியை மறுத்து நீலகேசி வருகிறது. எனவே குண்டலகேசி, நீலகேசி என்கிற 2 காப்பியங்கள், ஒன்று பௌத்தத்தை, இன்னொன்று சமணத்தை முன்மொழிகிற இலக்கியங்களாக, காப்பியங்களாக இருக்கின்றன. இன்னமும் சொன்னால் நீலகேசி என்பது குண்டலகேசி என்னும் பாத்திரத்துக்கு எதிராக படைக்கப்பட்ட பாத்திரம். குண்டலகேசி நாடு முழுவதும் பௌத்த கருத்துக்களை பரப்பினாள் என்றால், நீலகேசியோ அந்த பௌத்த கருத்துகளுக்கு மாறாக சமண கருத்துக்களை பரப்பிய பெண், அவ்வளவுதான். நீலகேசி 10 சருக்கங்களை கொண்ட ஒரு பெரிய காப்பியம். அதில் முழுக்க சமணம் சார்ந்த செய்திகள் சொல்லப்படுகின்றன. பௌத்தத்திற்கும் ஆசீவக மதத்துக்கும் நீலகேசியிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. எனவே குண்டலகேசிக்கு பிந்தியது நீலகேசி என்பது தெளிவாகிறது. இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமணம், பௌத்தம் என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு ஆசீவகம் என்று சொல்லுவதில்லை. ஆசீவக மதம் பற்றிய ஆய்வுகள் இப்போதுதான் பேராசிரியர் நெடுஞ்செழியன் போன்றவர்களால் விரிவாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கட்டம் வரையில் ஆசீவகம் என்கிற மதம் பெரிதாக இங்கே கூறப்படவில்லை. பல பழைய இலக்கியங்களில் கூட பார்த்தால் சமண பௌத்தம் என்று 2 மதங்களையும் சேர்த்து சொல்லுகிற ஒரு பழக்கம். அவை இரண்டும் அவைதீக மதங்கள், அதாவது வைதீகத்தை ஏற்றுக்கொள்ளாத மதங்கள் என்று அவை ஒன்றாக வைக்கப்படுகிற பார்வை இருக்கிறது. ஆனால் ஒன்றாக வைத்து பார்க்கப்பட்ட சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையில் நடந்த மோதல்களைத்தான் குண்டலகேசியும் நீலகேசியும் காட்டுகின்றன. ஆசீவகமும் அங்கே எதிர்க்கப்படுகிறது. எனவே இந்த 3 மதங்களுக்கு இடையிலேயும் மோதல் இருந்திருக்கிறது. இன்னொன்றை நாம் கவனித்து பார்த்தால், பழைய இலக்கியமான நீலகேசி ஆசீவகத்தை தாக்குகிறது. ஆனால் அதற்கு பின்னால் வந்த தேவாரத்தில், திருவாசகத்தில் சமணத்துக்கும் பௌத்தத்திற்கும் எதிரான கருத்துகள் இருக்கின்றனவே தவிர ஆசீவகத்துக்கு எதிரான கருத்துகள் இல்லை. என்ன காரணம் என்று நமக்கு புரியவில்லை. ஒருவேளை தேவாரம், திருவாசகம் பாடப்பட்ட காலங்களில் ஆசீவகம் அவ்வளவு உயிர்ப்புடன் இல்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆனால் தேவாரத்துக்கும் திருவாசகத்துக்கும் பிந்திய சிவஞான சித்தியாரில் ஆசீவகத்துக்கு எதிராக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவையும் மிகச் சுருக்கமாக இருக்கின்றன. எனவே ஆசீவக மகம் பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கும், அதனுடைய சுபக்கம், பரபக்கம் என்று அந்த சமய மொழிகளிலே சொல்லுவார்கள். சுபக்கம் என்றால் ஒன்றை ஆதரித்து சொல்லுவது, சு என்றாலே நல்ல என்ற பொருள். பரபக்கம் என்றால் அதற்கு எதிரான செய்திகளை சொல்லுவது. நீலகேசி பௌத்தம் மற்றும் ஆசீவகத்தினுடைய பரபக்கத்தை, அதனுடைய எதிர்கருத்துக்களை வெளியிடுகிறது. இந்த நீலகேசி யார் என்பதிலே ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. பின்னால் சொல்லப்படுகிற
பழையனூர் காளி நீலிதான் அந்த நீலகேசி என்கிற கருத்து உண்டு. பழையனூர் காளி நீலி பற்றி பெரிய புராணத்திலே கூட செய்தி வந்திருக்கிறது. அது எதிர்நிலை பாத்திரமாக, அதாவது நெகட்டிவ் கேரக்டர் என்று சொல்கிறோமே, அப்படித்தான் பின்னாலே காட்டப்படுகிறது. அந்த பழையனூர் காளி நீலி ஒரு பேய் வடிவம் கொண்டவளாகவெல்லாம் பின்னாலே சித்தரிக்கப்படுகிறது. பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு பார்ப்பன சமூகத்திலே பிறந்த ஒருவன் இந்த நீலியை மணந்து கொண்டு ஏமாற்றிவிட்டு பிறகு அவளை கிணற்றிலே தள்ளிவிட்டான். அந்த நீலி பின்னாலே ஒரு பேயாக உருவெடுத்தாள். அந்த பார்ப்பனர் இன்னொரு பிறவி எடுத்து வருகிற போது அந்த இடத்திற்கு போகாதே என்று தடுக்கப்பட்டான் என்பன போன்ற கதைகளெல்லாம் சொல்லப்படுகின்றன. எனவே சிலம்பும் மேகலையும் பேசப்பட்ட அளவுக்கு தமிழகத்திலே குண்டலகேசியும் நீலகேசியும் பேசப்படவில்லை என்பதற்கான அடிப்படை காரணம் இந்த 2 காப்பியங்களுக்குள்ளும் கூட அறநெறிகள் பல உள்ளன என்றாலும் அவை 2 மதங்களுக்கு இடையிலான மோதலாக மட்டுமே இருக்கிற காரணத்தால் இந்த மதங்களுக்கு இடையிலான மோதல்களை தமிழர்கள் மிக பெரிதும் கவனித்து ஏற்றுக்கொள்கிற இயல்புடையவர்களாக இல்லை என்பதைத்தான் இந்த நிலை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் வாழும் இந்த சமூகத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள் என்பது நாளுக்கு நாள் புதிதாக வளர்ந்து கொண்டே வருகின்றது. எனவே இதை நாம் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. நாம் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது ஹோலோபோர்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன? அதாவது டெலிகம்யூனிகேஷனையும் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் சேர்த்து இருக்கிறது தான் அந்த டெலிபோர்ட்டேஷன். அந்த டெலிபோர்ட்டேஷனுடைய 3 டைமென்ஷனல் தான் ஹோலோபோர்ட்டேஷன். ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம நடைமுறையில் பார்த்திங்கன்னா டெலிஃபோனில் நிறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசுகிறோம். இல்லை வீடியோ சாட் மூலம் நிறைய பேர் ஒரே நேரத்தில் பேச முடியுது இல்லைங்களா? அந்த டெலிகான்ஃபரன்சிங் அண்டு வீடியோ சாட் அப்படிங்கிற 2 வகையான தொழில்நுட்பம் இருக்குல்ல. ஒருத்தரோட ஒரு 2 பேர்களுக்கு மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கூடி பேசக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம டெலிகான்ஃபரன்சிங் சொல்கிறோம். அதே மாதிரி அதை வீடியோ மூலம் அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வீடியோ சாட்டுன்னு சொல்கிறோம். இந்த டெலிகான்ஃபரன்சிங் வீடியோ சாட் 2ம் இணைஞ்சா என்னவோ அதுதான் ஹோலோபோர்ட்டேஷன். ஆக தகவல்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்புவது டெலிபோர்ட்டேஷன். அதை தகவல்களை 3 டைமென்ஷனலாக முப்பரிமாணமாக அனுப்புறதுக்கு வந்து ஹோலோபோர்ட்டேஷன். நம்ம இந்த ஹோலோபோர்ட்டேஷனுக்கு முன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஹோலோகிராம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹோலோகிராம்னா ஒரு பொருளையோ ஒரு நிறுவனத்தினுடைய பிராண்ட் நேமையோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்டையோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், போலி நிறுவனங்களிலிருந்து நம்மளை மாறுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த ஒரு டாக்குமெண்ட்லேயோ அல்லது அந்த பிராண்ட் நேம்லேயோ நம்முடைய ஹோலோகிராம் ஸ்டிக்கரை 3 டைமென்ஷனல் ஸ்டிக்கரை ஒட்டுவோம். அதுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்குது, அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கரை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. உதாரணமாக நான் வந்து சென்னை யூனிவர்சிட்டியில் ஒரு படிப்பு படிக்கிறேன். அந்த கிராஜுவேஷனுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட் வருது. அந்த சர்டிஃபிகேட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மூலம் தான் வந்திருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு என்னென்னா, அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஹோலோகிராம் அதில் பதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நிறுவனத்தினுடைய பிராண்ட் நேம்லேயும் ஒரு பொருட்கள்லேயும் அந்த ஹோலோகிராமுடைய அடுத்த வளர்ச்சி தான் இது சொல்லாது. 3 டைமென்ஷனல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்னென்னா, யார் வேணாலும் எங்கே வேணாலும் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்கைப் மூலம் நம்ம பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். நீங்கள் அந்த எண்டில் இருக்கீங்க, நான் எந்த எண்டில் இருக்கிறேன். உங்களோட சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை என்னால் பார்க்க முடியும், என்னை சுற்றி இருக்கிற பின்னால் இருக்கிற சூழ்நிலை உங்களால் பார்க்க முடியும். நம்ம பேச முடியும், பார்க்க முடியும். இதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த ஹோலோபோர்ட்டேஷன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் பெரிய கோவிலுடைய உச்சியில், கோபுரத்தின் உச்சியில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். நான் சென்னையில் இங்கே கலைஞர் டிவியில் இருக்கிறேன். நான் இங்கே இருந்தாலும் என்னுடைய இமேஜை இங்கே இருக்கிற கேமராக்கள் பல கோணங்களில் என்னை பிடித்து அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டெலிபோர்ட்டேஷன் மூலம்
தஞ்சாவூரில் இருக்கிற அந்த கோபுரத்திற்கு முன்னால் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, கோபுரத்தின் உச்சியில் உட்காந்துருக்கீங்க வச்சுங்களேன், உங்கள் முன்னால் கொண்டு என்னை நிறுத்தம். ஆக நீங்கள் என்ன ஒரு 3 டைமென்ஷனலாக என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பார்க்க முடியும். என்ன ஒன்றே எனக்கு தொட்டு பேச முடியாது, என் மேலே இருக்கிற வாசனையை நுகர முடியாது. என்னோட பேச முடியும், என்னோட பார்க்க முடியும். ஆக ஒரு உருவத்தையே அப்படியே அங்கே கொண்டு 3 டைமென்ஷனில் அவங்க முன்னால் நிறுத்துறது. எந்த நேரத்தில் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது பேர் தான் இந்த ஹோலோபோர்ட்டேஷன். இந்த ஹோலோபோர்ட்டேஷன் இருக்கிறதுனால நம்மளால் நேரடியாக ஒருத்தரோட பேச முடியும். நம்ம இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபேசிமில் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரதியே அங்கே இருக்கும். அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இது நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த கேமரா இருக்கும். இந்த கேமரா மட்டும் கிடையாது, அந்த கேமரா ஒளி அமைப்பும் அங்கே சரியாக இருக்கணும். ஆக இந்த தொழில்நுட்பம் வர ஆரம்பிச்சதுன்னா மொபைல் ஃபோன் இருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். மொபைல் ஃபோனுடைய அடுத்த இலக்கு நோக்கி இந்த ஹோலோபோர்ட்டேஷன் போகுதா அப்படின்னா ஆமான்னு கூட சொல்லலாம். இந்த ஹோலோபோர்ட்டேஷனால் என்ன அனுகூலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன பொருட்கள் தான். அதுலேயும் நம்ம இன்னொரு அடிஷ்னலாக ஒரு சாதனம் இருக்குது. அந்த ஒரு பேண்டு தலையை சுற்றி வச்சுருக்கோம், கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த கேமராவோட இருக்கும். அதையும் நினச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அது ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி வச்சுங்களேன். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒருத்தரோட நேருக்கு நேர் பேசுகிற போல் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஆனால் அவர் வேறு இடத்துல தான் இருப்பார், உங்களோட பேச முடியும். இந்த தொழில்நுட்பம் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இந்த கேமராக்கள் அது சுற்றி இருக்கின்ற இந்த ஒளி அமைப்பும் கூடிய விரைவிலே பல பரிமாணங்களை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப ஆவலோடு விஞ்ஞானிகள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. மேலும் அது வளரும்னா நம் வாழும் சூழலை நாம் அழகாக பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த சில வாரங்களாக நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற காரணிகளை பற்றி நான் விவாதித்திருக்கிறேன். ஆனால் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அதிலும் குறிப்பாக இன்றைக்கி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தகைய காரணிகள் வரிசையில் இன்னொரு காரணியும் இணைந்திருக்கிறது. அதை தற்சமயம் ஊடகத்திலாம் நாம் பார்த்திருக்கிறோம். அது என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த மருத்துவ கழிவுகள் எந்த அளவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு வித்திடுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல இடங்களில், பல நாடுகளில், அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இத்தகைய பிரச்சனைகள் தலைதூக்கி கொண்டிருக்கிறது என்பதும் இப்பொழுது நமக்கு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த மருத்துவ கழிவுகள் அதனால் எத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட, அவற்றை ஒரு இடத்தில் கொண்டு அப்படியே போட்டு விடுகிற முறைதான் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மருத்துவ கழிவுகள் அது மருத்துவ தொழிற்சாலைகளிலிருந்து வரலாம், அல்லது மருத்துவமனைகளிலிருந்து உருவாக்கப்படலாம். இதெல்லாம் இருந்தால் கூட அதை ஒரு இடத்தில் எடுத்துக்கொண்டு அது அப்படியே போட்டு விடுகிற ஒரு முறைதான் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இது நமது நாட்டு மட்டுமல்ல, பல மேலை நாடுகளில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனை ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது.
இந்தியாவை பொறுத்தளவில் மருத்துவத்துறையில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மருந்து தயாரிக்கிற உற்பத்தி செய்கிற அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு அதிகமாகவே ஆகிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உலகத்தில் நாம் 3வது இடத்தில் இருக்கிறோம். மருந்துகள் தயாரிக்கின்ற நிலையங்கள் இந்தியாவில் அதிகமாகவே இருக்கிறது. அதனால்தான் அது 3வது இடத்தில் இருக்கிறோம். அது மாதிரி மருந்து தயாரிப்பதன் மூலம் அதை ஒட்டியுள்ள சூழல்களில் வைத்து பார்க்கிற பொழுது பொருள் ஈட்டுகிற வகையில் நாம் 14வது இடத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 4.5 பில்லியன் டாலர் அளவிற்கு நம் நாட்டினுடைய வருமானம் மருந்து உற்பத்தி செய்வதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் இத்தகைய அந்த வளர்ச்சிகள், அதிலிருந்து வருகிற அந்த கழிவுகள் எந்த அளவிற்கு நமக்கு எதிராக உருவாகி வருகிறது, எந்த அளவிற்கு நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, அந்த மருத்துவ கழிவுகளிலிருந்து பல அதிகமான நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் உருவாக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பல வகையான மருந்துகளை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பல வகையான மருத்துவமனைகள் இருந்து வெளியேறுகிற பொருள்களும் இன்றைக்கு நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏனென்றால் ஆன்டி கேன்சர் என்று சொல்லப்படுகிற அதற்கு தரப்படக்கூடிய மருந்துகள், அது மாதிரி நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டால் பல வகையான நோய்களுக்கு உள்ள தீர்வாக கிடைக்கக்கூடிய அந்த மருந்துகள் உற்பத்தியில் நாம் முற்பட்டால் கூட, ஆனால் அந்த தொழிற்சாலையிலிருந்து வருகிற கழிவுகள் அதனுடைய மேலாண்மை இன்மையால் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதில் உள்ள குணாதிசயம் என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த மருத்துவ கழிவுகளிலிருந்து வருகிற அந்த நச்சுப் பொருள்கள் எளிதாக உணவு சுழற்சி முறையில் தங்களை உள்புகழ்த்தி அது ஒன்றை ஒன்று சார்ந்து அதனுடைய நச்சுத்தன்மை, அதனுடைய சதவிகிதம் அதிகரிக்க அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதோடு இல்லாமல் நமக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமே ஒரு பெரிய இன்னலை தந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேஸ்ட் என்று சொல்கிறோம், மின்கழிவு என்று சொல்கிறோம், முனிசிபல் வேஸ்ட் என்று சொல்கிறோம், அல்லது டொமஸ்டிக் வேஸ்ட் என்று சொல்கிறோம். ஏன்னா வீடுகளிலிருந்து வருகிற கழிவுகள் இதையெல்லாம் இன்றைக்கு எத்தகைய மாற்றத்தை தந்திருக்கிறது என்பது நான் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். எப்படி நம்முடைய நீர்நிலைகள், வானமண்டலங்கள் அல்லது நம்முடைய வாழிடங்கள் எந்த அளவிற்கு பாழ்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. அதன் இன்னொரு காரணியாகத்தான் இன்றைக்கு இந்த மருத்துவ கழிவுகள் உருவாக்கி கொண்டு நம்முடைய சுற்றுச்சூழலை பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. இதனுடைய விளைவை பற்றி நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னாலே உங்களுக்கு புரியும். உதாரணமாக, பல இடங்களில் இறந்து கிடக்கிற விலங்குகளை உண்கிற பறவை இனங்கள் இன்றைக்கு அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கிறோம். ஏன் அதை வல்ச்சர் என்று சொல்கிறோமே, அந்த விலங்கு இனங்கள் கிட்டத்தட்ட அழிந்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஏன் அந்த அழிந்து விட்டது என்று பார்க்கிற பொழுது, டைக்ளோரோஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு அந்த மருந்து, அந்த மாத்திரை, அதை உண்கிற மற்ற விலங்குகள், அதனால் அத்தகைய இறந்து போன விலங்குகளை சாப்பிடுகிற இந்த வல்ச்சர் என்ற அந்த பறவை இன்றைக்கு அழிந்து விட்டது என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், எந்த அளவிற்கு இந்த மருத்துவ கழிவு நம்முடைய உணர்வு
சுழற்சி முறையில் இணைந்து அதை உண்கிற பொழுது இந்த பறவை இனங்கள் இறந்து விட்டது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழல் உருவாக்கி கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில் நம்முடைய மருத்துவ கழிவை முறைப்படுத்துகிற, அதை மேன்மைப்படுத்துகிற அளவிற்கு இன்றைக்கி சட்டம் இயற்றப்படுவதோடு இல்லாமல் இதை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த மருத்துவ கழிவை உருவாக்குகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தம் மருந்து தயாரித்தவுடன் தன்னுடைய வேலை முடிந்துவிட்டது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தந்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைவதை விட, இந்த கழிவுகளால் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகள் எந்த அளவிற்கு நமக்கு பெரிய கொடுமையாக இருக்கப் போகிறது என்பதை, அதுவும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கொடுமையாக இருக்கப் போகிறது, பல நோய்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கப் போகிறது என்பதை உணர்கிற பொழுது நிச்சயமாக இந்த மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த உணர்வை, அந்த உத்தியை இந்த தொழிற்சாலைகள் உருவாக்க கொள்ள வேண்டும். அதுபோன்று தான் இந்த மருத்துவமனைகளும் தங்களுடைய மருத்துவமனைகளிலிருந்து வெளியேறுகிற இந்த மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்து அதை சரியான முறையில் கையாளுகிற அந்த உத்தியை இப்பொழுதே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருபுறம் பார்க்கிற பொழுது இது இப்போது புதிதாக உருவாயிருக்கிற அந்த பிரச்சனை பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறுவதற்கு முன் இவற்றை மேலாண்மைப்படுத்துகிற அந்த முறையை, அந்த பழக்கத்தை, அந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிற பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த மருத்துவ கழிவு என்பது எளிதாக, மற்ற கழிவை விட இந்த மருத்துவ கழிவு எளிதாக மேன்மைப்படுத்திவிடலாம். ஆனால் அதற்கு சரியான உத்தியை, ஏனால் ஏற்கனவே அதற்கு அதை கையாளக்கூடிய தொழில்நுட்பங்கள் நம்முடைய இருக்கிறது. அதனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த மருத்துவ கழிவுகளால் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு எத்தகைய பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில மாற்றங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அழிவு பாதைக்கு வித்திடும் என்பது நாம் உணர்கிற பொழுது நிச்சயமாக எப்படி வீடுகளிலிருந்து வருகிற கழிவை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டுமோ, மேலாண்மைப்படுத்த வேண்டுமோ, அதுபோன்று மின் கழிவுகளை எந்த அளவிற்கு இப்பொழுது நாம் சரியாக கவனமாக கையாள வேண்டும் என்ற உத்தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த மருத்துவ கழிவுகளையும் நாம் சரியான முறையில், சரியான விகிதத்தில் அதை மேலாண்மைப்படுத்துகிற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளலாம். இல்லை என்றால் இது ஒரு பெரிய காரணியாக உருவாகி ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறி நம்முடைய மக்களுக்கும், விலங்குகளுக்கும், தாவரங்களுக்கும் ஒரு பெரிய இன்னலை தரும் என்பதை உணர்கிற பொழுது இந்த மருத்துவ கழிவை மேலாண்மைப்படுத்துகிற முயற்சியில் அனைவருமே ஈடுபடுகிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளலாம்.